ஹாய், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் என்ன காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவும் நட்ஸு தாங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பாதாம், முந்திரி, வால்நட், அது அக்ரூட் சொல்லுவாங்களே அது, அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை, அதுக்கப்புறம் பரங்கி விதை, பம்கினோட விதை, அப்புறம் என்ன இருக்குது, கிஸ்மிஸ், உலர்ந்த திராட்சை, இது எல்லாமே போட்டு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு டப்பா ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நட்ஸ் மிக்சிங் ரெடி பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பசங்களுமே எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஸோ இது நீங்கள் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கலவையை எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டெய்லி ஒரு கைப்பிடி அப்படின்னு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நட்ஸ்லேயும் 10 சாப்பிட்டா போதும். இப்போ அதுவே ஒரு பம்கினோ சூரியகாந்தி விதைன்னா நம்ம ஒரு கைப்பிடி எடுத்து இப்படி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நமக்கு சாப்பிடும்போது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும், நல்ல ஒரு ஹை ப்ரோட்டீன், எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும்ன்ற பயமே இருக்க வேண்டாம். இது எல்லாமே நமக்கு ஒரு குட் கொலஸ்ட்ராலாக தான் நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆஃபீஸில் வச்சுக்கலாம். இப்போ என்ன இதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே ரம்ஜான் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னையில் இருந்து. ஸோ ஆஃபீஸும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க, ஒரு 2 hours டிலே தான். எப்பயுமே 7 o'clock ஆஃபீஸாக இருக்கும், இப்போ 9 o'clock ஆஃபீஸ் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ட்ராவில் கொண்டு போய் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா பசிக்கும் இல்லையா, சாப்பிட முடியாதாங்க, எல்லாருமே ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க முஸ்லீம்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ நம்மளோட வயிறை ஃபில் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி நட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். வீட்டில் லஞ்ச் சாப்பிட்றவங்க இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பசங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இதை அப்படியே நம்ம ஊற வச்சுட்டு பாலில் அடித்து நம்ம அதையும் பசங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. ஸோ ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா வயிறை மந்தப்படுத்திடும் இது. அதனால் ஒரு நாளைக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி ஒரு டைம், ஃபிக்ஸட் டைம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 10 மணிக்கு நட்ஸ் சாப்பிட்றோன்னா 10 மணிக்கே சாப்பிட்டுட்டே இருங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு ரொட்டீன் டயட் ஃபுட்டாக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரேணுகா மோர் ரியாக்ஷனும் ஒரு சேனல் இருக்குது, அதையும் போய் பாருங்கள் என்னோடது. இது SRLM ஸ்டார், இதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப்